இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 12, 2025 12/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை. மூலம் நட்சத்திரம் இரவு 9:58 வரை, அதன் பிறகு போராடம் நட்சத்திரம். தேய்பிறை பிரதமை திதி பிற்பகல் 2:29 வரை, அதன் பிறகு துதியை திதி. சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. 9ஆம் இடத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறது சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்தும். ஈவன்தோ தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறானவையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதை மாற்றும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் அரசாங்க தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மன நிறைவுன்னா மனசுல இனம் புரியாத குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழியில நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் தொலைபேசி அழைப்பாவது வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளம் வயது ஆண் பெண்களுக்கு தாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தாலும் மனதிற்கு பிடித்தவரை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கு. நெடுநாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனசுல இருந்த குழப்பம் நிவர்த்தியாகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி. அஷ்டமஸ்தானத்துல சந்திரன், குரு பார்வையில, புதன் பார்வையில. இதனால உங்களுக்கு எதிரிகள் எதிரியாக செயல்படாமல் எதிரிகள் நட்பாக செயல்படுவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த பண சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சிக்கல்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு நட்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எதிரி கெட்டு போவான், அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதனால தடுமாற்றம் இருக்கு. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட ஆரோக்கிய சங்கடத்திற்காகவும் தனிப்பட்ட கடன் பிரச்சனைகளுக்கும் செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கும். ஆனா என்னதான் பண்ணினாலும் கெட்ட பேர் வாங்குவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். மிதுன ராசி. சப்தமஸ்தானத்துல குரு பார்வையில ராசிநாதன், புதன் பார்வையில சந்திரன் இருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை கைகூடுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள் நண்பர்களால் ஆதாயத்தை பெறுவார்கள். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பா உங்க வேலை விஷயமா
ஆபீஸ்ல உங்க பேர்ல சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் வெளிநாட்டிலிருந்தோ வெளியூர்லேருந்தோ சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறதுக்கு நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பா உங்க வேலை விஷயத்துல நீங்க புதிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா மேலதிகாரிகள் உங்களுக்கு தடை கற்களை வீசுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும். அரசியல் ரீதியாக அரசாங்க உதவிகள் மூலமாக வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். அந்த எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கு. அதனால இத்தனை நாளா வாங்கிட்டு இருந்த கடனை இப்ப வாங்குறதை நிறுத்திட்டு திருப்பி செலுத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அது சம்பந்தமான முயற்சிகள்ல கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். குறிப்பா நண்பர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், உங்களுடைய டாக்டர்ஸ், உங்களுடைய வழக்கறிஞர், இப்படி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இன்றைக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில தேவையற்ற மனஸ்தாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தாய் வழி சொத்து சம்பந்தமாகவோ அல்லது தாயாருடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா வியாபாரத்துல பெரிய லாபம் ஏற்படும். வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய குழந்தைகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பண கஷ்டம் வரக்கூடிய நேரம் வந்துடுது. அதனால சொந்த வீடு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வியாபாரியா இருந்தா வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்களுக்கெல்லாம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்துல சில தேவையற்ற குறுக்கீடுகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை வச்சு அடக்கிடுவீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு சம்பந்தமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனா உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதனால கொஞ்சம் அவங்க கிட்ட கோபமான முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுடைய நட்புகளிடம் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தோரிடம் அன்பு பாராட்டுவீர்கள். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெளியாரின் தலையீடு குடும்பத்தில் இல்லாம பார்த்துக்கோங்க. கன்னி ராசி. அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணம், அதுவும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வெளியூர் போற மாதிரி இருக்கும். அந்த வெளியூர் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமாக சில செலவுகளையும் ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா தந்தைக்காக வெளியூர் போனீங்கன்னா செலவுகளை கொடுக்கும்.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அவர்களின் குறுக்கீடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க கோபமா பேசினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இளைய சகோதரர்களின் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவங்க குடும்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க வீட்டுல உங்க வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நெருங்கிய உறவுகள் விஷயத்தில் நீங்க சில விஷயங்கள்ல உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது நல்லது. அடுத்தவங்க பேச்ச கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிம்மதியை தராது. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் பண வருமானத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் உறவின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் இன்று வெற்றிகள் குவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்களால் குதர்க்கங்கள் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களே உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் இளைய சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை தீருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான வாய்ப்பையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கி நிம்மதி வெறுமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் குறைகள் நீங்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை தவிடுபொடியாக்கி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மன நிறைவு ஏற்படும். விருச்சிக ராசி, குடும்பஸ்தானத்துல குருவின் பார்வையில சந்திரன் கஜகேசரி யோகம். வார்த்தை பலம் அதிகரிக்கும். வருமான பலம் அதிகரிக்கும். குடும்ப பலம் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் வருமானம், தொழில் ரீதியான வருமானம், தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு வருமானம் அதிகரித்தல், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். நீங்க கலைத்துறை சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில்துறை ரகசியங்கள் வெளியேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். எதிரிகளுக்கு தர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்து செட்டில் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவமானங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உங்களுடைய உறவுகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு முதலீடுகள் ஏற்பட்டதுன்னா அதன் மூலமான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதிப்பு மரியாதை உயரும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் மேன்மை அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த அரசாங்க ரீதியான சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை விஷயமாக உங்களுடைய அலுவலக அதிகாரிகளே உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் அடைவீர்கள். உங்க பேர்ல வழக்கு தொடுத்தவங்க அவர்களுக்கு தோல்விகளை கொடுத்து பரிசாக கொடுத்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பீர்கள். அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவடைவது மட்டுமல்லாமல் செலவுகள் இத்தனை நாளா செலவாயிருந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு முதலீடா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மகர ராசி விரயஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய வளர்ச்சி போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய குடும்ப எதிரிகளின் செயல்பாடுகளை நீங்கள் மாற்றி அமைப்பதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்க கூட இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். எதிரிகள் அடங்கி போவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்ஃபேக்ட் கடன் பிரச்சனை நல்லிஃபை ஆகும். ஜீரோ கடன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த செலவுகள் மூலமாக உங்க உடம்புல எந்த வியாதியும் இல்லைங்கிறது ஊர்ஜிதமாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். குறிப்பா படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அதே சமயம் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதனால டிராவல் ஏற்பட்டதுன்னா சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நிலம், பெட்ஸ், தங்க நகைகள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கும்பராசி லாபஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நிம்மதி ஏற்படும். வம்ச விருத்தி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவு வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் மூலமாக கடுமையான வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். ஆனா அவங்க பேசுற விதம் தப்பா இருக்கும். பேசுற வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும். அதாவது ஒருத்தர் நல்லது பண்றாங்கன்னா அதுல அவங்க கொஞ்சம் கராரா பேசினாங்கன்னா தப்பு கிடையாது. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் இவர்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படும். அரசாங்க ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு சொந்த ஊர் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சொந்த ஊரை விட்டு வெளியில போனீங்கன்னா மேலும் வளர்ச்சி இருக்கு. அதனால உங்களுடைய சொந்த ஊருக்கு லீவுக்கு போயிட்டு வரலாமே தவிர இப்போதைக்கு வேலை மாற்றம் ஏற்படுத்திட்டு போகாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் அல்லது கடந்த கால நண்பர்களாக இருந்த நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய வியாபார செழிப்புக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி
அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாகவும் நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனால் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தேன் தடவின மாதிரி இருந்தாலும் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் மூலமான வருமானம் ஏற்படும். அதே சமயம் பணம் நகை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய தொழில் விருத்தி அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அவசரப்பட்டு எதையாவது சொல்லி சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும். அதே சமயம் வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிதானத்துடன் பேசுவது நல்லது. அதாவது சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. அதே சமயம் முடியாத விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இத்தனை நாளாக வேலை இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடனை அடைப்பதற்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எதிரிகளே நட்பாகி செயல்படுவார்கள். இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.